வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் சிறுதானிய உப்புமா பார்க்கலாம். தினை அரிசி உப்புமா. 1 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு வாசனைக்கு பெருங்காயமும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூட 1 கப் தினை அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும் தண்ணி. இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க தினை அரிசி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பல் பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து சட்னியில் கொட்டிக்கலாம். இந்த உப்புமா வேகிறதுக்குள்ளே இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. உப்புமாவை திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா பொலன்னு அழகாக வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கிடலாம். சாப்பிடும்போது வாசனையாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்தியான சிறுதானிய உப்புமா ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் இட்லி, தோசை இல்லாமல் இந்த மாதிரி சிறுதானியத்தில் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.